For me, I personally believe Mother's Day not only for ஒரு தாய் ஒரு குழந்தைய கருவில் உருவாக்கி அந்த குழந்தைய சுமந்து பெற்று வளர்க்குறவங்களுக்கு மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு தாய் ரோலில் இருக்கிற ஒருத்தவங்க, அது உங்கள் அப்பாவாக கூட இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அண்ணியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், உங்கள் அத்தையாக இருக்கலாம், உங்கள் மாமாவாக இருக்கலாம், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். வயசில் நம்ம நிர்ணயிக்க முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக கண்ணீர் சிந்துற ஒருத்தவங்க, உங்கள் கஷ்டத்தை தாங்கிக்க முடியாத ஒருத்தவங்க, நீங்கள் கேட்காம உங்கள் கஷ்டத்தில் உதவுன ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்ட்டுனா அவங்களுக்கும் மதர்ஸ் டே விஷ் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்ச தாய் தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் மதர் நேச்சர்னு சொல்லுவோம். மதுன்ற வார்த்தை இந்த உலகத்தில் நாடு வேறையாக இருக்கலாம், மதங்கள் வேறையாக இருக்கலாம், ஆனால் யாருமே பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பெண்ணை மதிக்கலைன்ற மாதிரி இது வரைக்கும் நம்ம எதையும் பார்க்கல. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் கூடச்சும் பிரிஞ்சு போயிருக்கலாம், ஆனால் உங்கள் கஷ்டத்தில் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியாட்டி கூட மனசில் உங்கள் பிரார்த்தனையில் அவங்களுக்கு மதர்ஸ் டேக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. சூஸ் டு பி கைண்ட். அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு இன்னும் தாயாக முடியலன்னு நினைக்கிற தாயான உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும், மை செல்ஃப் காஷன் என்னை பொறுத்த வரைக்கும் மதர்ஸ் டே, மதர்ன்ற வார்த்தைனாலே அன்பு. அதை நிர்ணயிக்க முடியாத, ஒரு கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற அன்பு தான் மதர். ஸோ விஷ் ஈச் அண்ட் எவ்ரி ஆஃப் யூ ஹாப்பி மதர்ஸ் டே. அண்ட் நாட் ஃபார்கெட்டன், நாட் ஓன்லி ஃபார் ஃபீமேல்ஸ் பட் ஆல்சோ, நான் நிறைய பிரதர்ஸ் பார்த்துருக்கேன் இந்த கோச்சிங் லைனில் இத்தனை வருஷம் இருந்து. என் மனைவி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு துரோகம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லைங்க, மன்னிச்சு நான் ஏற்றுக்குவேன். என் அளவுக்கு என் மனைவி யாரும் பார்த்துக்க முடியாது, பாவம் அவளுக்கு அப்பா அம்மா கூட இல்லை. இந்த மாதிரி யோசித்து மன்னித்து ஒரு பெண்ணை கௌரவித்து ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து ஒருத்தரை வாழ வச்சு உதவி ஒரு சுச்சுவேஷனில் கூட உங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லி ஒருத்தவங்க பேர் ஒருத்தவங்க குடும்பத்தை கெடுக்காமல் இருக்கிற அனைத்து ஆண் வர்க்கத்துக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். நீங்கள் ஃபிசிக்கலி நீங்கள் மெஸ்குலினாக இருந்தாலும் உங்கள் அன்பு, உங்கள் நடத்தை, உங்கள் குணத்தில், உங்கள் மனசில் நீங்கள் தாய்மையாக உணர்றதுனால நான் அதை தலை வணங்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்ட்டுனா, உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் பட்டிருக்கீங்களா? சிஸ்டர் அவங்களா தேடி வந்தாங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாங்க, இப்போ திடீர்னு நான் ஒரு குறைய வைக்கல, நான் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா வேற லவ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்லி 2 பேரை ஒரே டைமில் லவ் பண்ணுறது தப்பா? என்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க, ஓ நான் என் அப்பாவையும் லவ் பண்ணேன், அம்மாவையும் லவ் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்குன்னு அம்மாவை குறவாக லவ் பண்ணுறேன், அப்பாவை குறவாக லவ் பண்ணுறேன்னு இல்லையே. இந்த மாதிரிலாம் பேசின கிளையண்ட்ஸ்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஒரே டைமில் 2 பேர் மேலே லவ் வருது. பல பேர், சில நம்ம தற்கொலைலாம் யாரும் பேச மாட்டோம், ஆனால் சில அறியாமையில் இருக்கிறவங்க, புரிதல் குறைவாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேர் இச்சினஸ் தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ஒரே நேரத்தில் 2 தேவைப்படுது அப்படிலாம் சொல்லுவாங்க. எவ்வளோ நேரங்க ஒரு மனுஷன் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் உடல் சுகத்தில் இருப்பாங்க. அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கும். இது நியாயம்னு சொல்லி நான் பேசலை, ஆனால் இதில் ஒரு சோல் கான்ட்ராக்ட் இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். சோல் கான்ட்ராக்ட்னா இதை நியாயப்படுத்தி பேசல, திரும்பவும் நான் சொல்கிறேன், அது ஒரு தனிப்பட்ட நபரின் முடிவு. தேர்ஸ் நோ ரைட் இன் ராங் இன் எனி சிச்சுவேஷன்ஸ். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் என்ன தான் வென்த்ரூ பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் சோல் கான்ட்ராக்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் கமான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பல கோடி பல லட்சம் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஜனத்தொகை இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டில், டிஸ்ட்ரிக்டில், உலகத்தில் அங்கங்கே இருக்குது, ரைட்? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பாடி ஸ்கின்லையோ, பிடிச்ச மாதிரி பாடி ஷேப்லேயோ, பிடிச்ச மாதிரி பேர்லேயோ, பிடிச்ச மாதிரி டேட் ஆஃப் பர்த்லேயோ, பிடிச்ச மாதிரி ஜோடியாக்களோ நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தால் ஏன் அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் மேலே நம்ம பைத்தியமாக இருக்கோம்? ராத்திரிலாம் தூங்காமல் அழுகுறோம், சாப்பிட மாட்டோம், அன்பாக இருக்க மாட்டோம், வீட்டாளுக்கிட்ட படிக்க மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம், அவங்களெல்லாம் செத்துற தோணுது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? காதலன் காதலியை தவிர்த்து வேற ஒரு உறவுக்காக உயிரோட துணிஞ்ச ஆட்கள் அப்படி இருந்தாங்கன்னா அந்த எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன் இதை பண்ணுறாங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபிசிக்கலில் மட்டும் மயங்கி ஒருத்தவங்க இதை பண்ணுறாங்க? நோ சச் திங். ஃபிசிக்கலை வச்சு ஒருத்தவங்களை மயக்கின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி மயக்கி ரொம்ப நாளைக்கு ஒருத்தவங்களை நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கவே முடியாது. சோல் கான்ட்ராக்ட் இருக்குது. உங்களுக்கு அவங்களுக்கு சொல்லுவாங்களே, இந்த சோல்மேட், கர்மிக் பார்ட்னர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். என்னோடய 1-to-1 கோச்சிங்கில் நீங்கள் இருக்கிற பேக்கேஜஸ் சார்ந்து இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம சில கிளாரிட்டிஸ் கொடுப்போம். அந்த கிளாரிஃபிகேஷன் நீங்கள் ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா there's no forcing. பிகாஸ் இந்த உலகத்தில் அகெயின் there's no always right and wrong.
சொல்கிறத நம்ம சொல்லுவோம் இன் அ வெரி ப்ரொஃபஷ்னல் வே, கேட்குறதும் கேட்காததும் உங்கள் விருப்பம். பட் இஃப் யூ ஆர் திங்கிங் இந்த பர்சன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காங்க, லிவிங் டுகெதர் இருக்காங்க, என் ஃபிசிக்கலை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆனால் ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஏமாத்துறவங்களும் இருக்காங்க தான், ஆனால் அதை தாண்டி வேறு ஒரு காரணங்களும் வந்து இருக்கும், சோல் கான்ட்ராக்டாக கூட இருக்கும். இதெல்லாம் ஒரு வீடியோவில் சொல்லி கிளாரிஃபிகேஷன் என்னால் கொடுக்க முடியாது. வாட் எல்ஸ், இதை பற்றியும் நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். அஃபர்மேஷன் செய்கிறவங்க இல்லை சொந்தமாக ஒரு இந்த மாதிரி யூடியூப் சேனல், புக்ஸ் படித்து அஃபர்மேஷன் செய்கிறீங்க, ஒரு டெக்னிக் செய்கிறீங்க, தப்பு இல்லை, யூ ஆர் கிரேட். பட் ஒன்று சொல்கிறேன், லெட்ஸ் நீங்கள் காலையில் எழுந்துச்சி விஷுவலைஸ் பண்ணுறீங்க, அஃபர்மேஷன் சொல்கிறீங்க, ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ரீச், ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் வெல்த்தி, வார்த்தையால் சொல்கிறீங்க தான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒருத்தங்க நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட நர்வ் சிஸ்டம் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும் போது, செய்யும் போது, யோசிக்கும் போது அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா உங்களோட இன்ஸ்டிங்க்கு வந்து எது நல்லது கெட்டது எது தேவையெல்லாம் தெரியாது. அதோட வேலை வந்து எது ஃபெமிலியராக இருக்கோ அது கூட ஒத்துழைக்கும். ஈவன்தோ இந்த சேஞ்சஸ் நான் பண்ணேன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணேன்னா, எக்ஸாம்பிள் நான் இன்னும் உழைச்சேன்னா, பணம் சம்பாரிச்சேன்னா, இல்லை நான் ஒர்க் அவுட் பண்ணேன்னா நான் இன்னும் பெட்டராக இருப்பேன்னு தெரிஞ்சாலும், ஒர்க் அவுட் பண்ண உங்கள் உடம்பு உழைச்சதை இதை பண்ணால் அது என்ன பண்ணுற நீ வேணாம் அப்படின்ற மாதிரி உங்களை லேசின்ற பேரில் வேறு மாதிரி ஷிஃப்ட் பண்ணி விட்டுரும். ஏன்னா அது கெட்டதில்லை. உங்கள் இன்ஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும், உங்கள் நர்வ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அது எது கூட ஃபேமிலியரோ அது கூட தான் அந்த குப்பை கொட்டும். ஸோ அகெயின் நீங்கள் என்ன தான் வார்த்தை சொல்லி என்ன தான் பண்ணாலும், என் கிளையண்ட்ஸ்க்கு என் கூட 3 years 4 years 5 years 6 years 6 months 1 இந்த மாதிரி என் கூட ஒர்க் பண்ணவங்க நான் நிதானமாக ஃப்ரீயாக விடுவேன். பிகாஸ் ஹீலிங் இட் வில் நெவர் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் நம்மளுக்கு பிஸ்னஸ் நடக்கணும், வியாபாரம் நடக்கணும், நீங்கள் 1 day செமினார் வாங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பண்ணுறவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்பல, நான் பண்ண மாட்டேன். ஃபார் மீ நீங்கள் கற்றணும், கதறணும், அழுவணும், பிரேக் ஆகணும், அப்புறம் உங்களை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ஒரு சாலிட்டாக ஒரு டைம் இருக்குது. மினிமம் ஒரு 4 months to 6 months. என்னோட 1-to-1 கோச்சிங், நோட் குரூப் கோச்சிங், நம்ம டீம் குரூப் கோச்சிங் செய்ய கிடையாது யாருக்கும். ஓகே, கிளியராக டேக் நோட் பண்ணிக்கோங்க. அது பண்ணும்போது தான் இது நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஒருத்தவங்களை உயிருக்குற லவ் பண்ணுவோம், ஆனால் அவங்க நம்மளை பண்ண அசிங்கத்தை, அவமானத்தில், வேதனையிலே, துரோகத்திலே நம்ம ஆளுது மாதக்கணக்கு வருஷக்கணக்கில் அந்த விட்டு போகிறப்ப கொஞ்ச நாள் வலிச்சாலும் கொஞ்ச நாள் சென்று பார்த்திங்கன்னா அந்த மெமரியே நம்ம மைண்டில் பெருசாக இருக்காது. இருந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த பர்சனை வேணான்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், போதுமாடா சாமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஹீலிங்க்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆல்வேஸ் வில் டேக் டைம். ரஷ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் நாளைக்கே படத்தை அடைச்சி பணக்காரனை என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கே மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்திலே வச்சு கட்டி போட்டு அவங்க கூட வாழ போகிறீங்க? நோ. அவர் நீங்கள் கட்டி போட்டாலும் உங்கள் கூட அன்பாக அவர் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்கன்றதுக்கு உத்தரவாதம் இருக்கா? அப்புறம் ஏன் இந்த அன்வான்ட் இன்செக்யூர் ஃபீலிங்? நாளைக்கே எல்லாம் கிடச்சி முடிச்சு அடுத்த கட்டம் என்ன செஞ்சிட போகிறீங்க? நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் நான் பாரிஸ்க்கு வெக்கேஷன் போவோம், அங்கே போவோம், இது போவோன்ட்டு. பட் கமான், நம்மலாம் ஒரு நல்ல கர்மா கெட்ட கர்மா செஞ்சனால தான் இந்த உலகத்தில் பிறப்பே எடுத்துருக்கோம். அதெல்லாம் தப்பிக்க முடியாது. ஜஸ்ட் அதை நம்ம பார்க்குற விதம், செயலின்ற விதம், புரிந்துக்கிற விதம் மாற்றமாக இருக்கும். அவ்வளோதான். ட்ரை டு பி கைண்ட் டு யுவர் ஓன் செல்ஃப். அதை பண்ணுங்கள். அதை பண்ணாலே எல்லாமே வந்து மாறும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த விஷயம் உங்கள் பாடி வந்து யார் கூட ஃபெமிலியராக என்ன ஃபீலிங்ஸ்க்கு அது ஃபெமிலியராக இருக்கோ அது கூட தான் அது ஒர்க் பண்ணணும். நம்ம ஹியூமனாக நம்ம எல்லாேருக்கும் ஒரு பிரெயின் ஒன்று இருக்குது இல்லையா? கான்ஷியஸாக இருக்குது நம்ம எல்லாேருக்கும். கான்ஷியஸ்னால் நம்ம யார், எங்கே வேலை செய்கிறோம், எங்கே தங்கியிருக்கோம், நம்ம அப்பா அம்மா யார், இந்த அளவுக்காச்சும் நம்மளால் வந்து யோசிக்க ப்ராசஸ் பண்ணுற நம்மளுக்கு வந்து RASன்னு ஒன்று இருக்கும், ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிவ் சிஸ்டம் வந்து என்ன செய்யணும்னா, அது என்னத்தை ஆக்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, வாட் யூ ஃபீல் ஃபெமிலியர் வித். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில் சந்தோஷத்தைனா, நீங்கள் சந்தோஷமான ஒரு பர்சன் நீங்கள் பிலீவ் பண்ணும்போது அதோட வேலை என்னென்னா அதுக்கு எவிடன்ஸ் ப்ரூஃப் தேடி கொடுக்கும். இதே நீங்கள் வந்து ஐயோ எனக்கு வந்து காயம் ஏமாத்துறது என்னை வந்து ஒரு சைட்சிக்காக தான் ஒருத்தவங்க வந்து எப்பயுமே பார்ப்பாங்க அப்படி நீங்கள் ஆழமாக அதுதான் உங்கள் டாமினன்ட் தாட்டாக இருந்துச்சுன்னா அதோட வேலை, அது தப்பு இல்லை, அதோட வேலை அதுக்கான எல்லா எவிடன்ஸையும் ப்ரூஃப் பண்ணுவாங்க, பாஸு ப்ரெசன்ட் எல்லாத்துலேயுமே. அண்ட் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் உங்களை ப்ளே பண்ண நினைக்கிற ஆளை தான் அது வந்து உங்க கூட அட்ராக்ட் பண்ணி விட்டு இன்னும் உங்களை அழுவ வச்சு இன்னும் த்ரோமாக்குள்ள ஆக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஹீல் பண்ண நினச்சிங்கன்னா 1-to-1 கோச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். there's no direct call. ஓம் நம சிவாய.